பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோங்க. நம்ம சோப்பு செய்யறதுக்கு எந்த ஆயில் முதன்மையான ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் எண்ணெய். சரிங்க, இந்த தேங்காய் எண்ணெய் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்தமா இருக்குதுன்னா அழுக்கு இருக்கிறது அர்த்தம் இல்லைங்க, என்ன கலப்படம் இருக்குது அதுதான் முக்கியம். சரிங்களா? சரிங்க, இது நல்லெண்ணெய், இது விளக்கெண்ணெய், இது தேங்காய் எண்ணெய். சரிங்களா? இந்த எண்ணெய்கள் இருக்குதுங்க. இப்ப விளக்கெண்ணெயில ஒரு கலப்படம் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நல்லெண்ணெயில ஒரு கலப்படம் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சரிங்க, வேப்பெண்ணெயில ஒரு கலப்படம் இருக்குதா, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா தேங்காய் எண்ணெயில மட்டும் இந்த கலப்படத்தை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதை நீங்க வீட்லயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போறோம். சரிங்களா நேயர்களே? இப்ப தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னாங்க, தேங்காய் எண்ணெய் வந்து மிக 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 அற்புதமான எண்ணெய். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் நேச்சுரலாவே இருக்குது. அதுலயும் அதிகமா பாத்தீங்கன்னா கிளிசரின் கண்டென்ட் 9% 14% இருக்குதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா வெஜிடபிள் ஆயில்ல பாத்தீங்கன்னா 124 ஆயில்கள்ல கிளிசரின் கண்டென்ட் அதிகமா இருக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய். சரிங்க, உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வெஜிடபிள் கிளிசரின் என்ன விலை அப்படின்ட்டு நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சரிங்க, அந்த எண்ணெயில கலப்படம் இருந்ததுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப இது தேங்காய் எண்ணெய், ஓகேங்களா? இந்த தேங்காய் எண்ணெயை கொண்டு போய் நீங்க ஃப்ரிசர்ல வைக்கணுங்க, அல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிசர்ல வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது போல ஆயிடுங்க. பாருங்க, எந்த கலப்படமும் கிடையாது. ஓகேங்களா? எந்த கலப்படமும் கிடையாதுங்க. ஆனா இந்த எண்ணெயில வேற எந்த ஆயில் கலந்திருந்தாலும், என்னென்ன ஆயில் கலக்கலாம்னு பாக்குறீங்களா? மினரல் ஆயில் கலக்கலாம். மினரல் ஆயில்ங்கிறது பெட்ரோலியம் கிளிசரின்ல இருந்து எடுக்கிறதுங்க. அந்த ஆயில் கலக்கலாம், ஏன் பாம் ஆயில் கலக்கலாம், எல்லா ஆயில் வேணாலும் கலந்துக்கலாங்க. கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது கொல கொலன்னு போயிடும், அல்லது செட் ஆகாது. சரிங்களா? இதுதான் நம்ம வீட்டிய எளிமையா தேங்காய் எண்ணெயோட தரத்தை கண்டுபிடிக்கிறதுங்க. நீங்க எப்ப எங்க தேங்காய் எண்ணெய் வாங்கினாலும் சரிங்க, எங்க வாங்கினீங்கனாலும் அதுல நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தரத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுல இன்னொரு முக்கியங்க, நான் கடையில வாங்கினேங்க, அருமையான பேக்கிங்கோட வந்திருக்குது, அந்த பெரிய பிராண்டட் கம்பெனி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க, கிளிசரின்னு போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அது பெட்ரோலியம் கிளிசரின். அப்ப அது உங்களுக்கு கெட்டி ஆகும். அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுங்க. நம்ம சொல்றது பூராமே செக்குல ஆட்டுற எண்ணெய், கலப்படம் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். சரிங்களா? நீங்க எப்ப என்ன எங்க வாங்குனீங்கனாலும் அதை வச்சு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய இன்கிரீடியன்ஸை படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிற நேயர்களே, அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.